சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, முதல்ல ஒரு ரயில் கர்வ் நான் இங்கே ட்ரா பண்ணிக்கிறேன். இப்படி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? பாருங்கள் எப்படி ட்ரா பண்ணுறேன்னு பாருங்கள். நார்மலாக இன்டர்போலேட் பாயிண்ட்ஸில் போயிட்டு, ஐயோ எனக்கு அந்த சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணி இதில் ஒர்க் பண்ணவே வர மாட்டேங்குது. ஓகேவா? இது போயிட்டு முதல்ல வந்து ஸ்கேல் பண்ணிக்கணும். இது எவ்வளோ சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேல் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸ்கேலில் போயிட்டு இங்கே ஒரு டாட், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஆர்த்தோ பிடிச்சிட்டு இங்கே ஒரு டாட். எவ்வளோ சென்டிமீட்டர் வேணும்? ஒரு 25 சென்டிமீட்டர். 25 சென்டிமீட்டரில் 25 mm அப்படின்னா 2.5 சென்டிமீட்டர். ஓகேவா? இதில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறது எல்லாமே 20 mm தான். அப்போது 25 mm. 25 என்ட்ரு பண்ணிவிட்டேன், கொடுத்துட்டேன். இப்போ என்ட்ரு அமுத்த போகிறேன். ஓகேவா? ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்துட்டு கர்வ் ட்ரா பண்ணிக்க போகிறேன். இன்டர்போலேட் பாயிண்ட்ஸ் இதில் போயிட்டு ஓகே ட்ரா பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கணும்னா ரீபில்டு கொடுத்துக்கணும். கர்வ் செலக்ட் பண்ணிவிட்டு ரீபில்டு கொடுத்துட்டு ப்ரிவியூ கொடுத்துருங்க. அங்கே ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி பாருங்கள். சாரி, நான் சர்ஃபேஸ் இதை தொட்டுட்டேன். இதை லாக் பண்ணணும். லாக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை கர்வ் மட்டும் ரீபில்டு கொடுத்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்படி வேணுமோ அந்த கர்வை அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி இதில் வந்துட்டு அந்த ஃப்ளோ வருது இல்லைங்களா, அதை வந்து இந்த கர்வ்லேயே பண்ணிடுங்க. பாருங்க எந்த கர்வுக்கு மேலே எந்த கர்வு வருதுன்னு பாருங்களா, பாருங்க. ஸோ இது கீழே போகுது, எப்படி மூவ் பண்ணுறது பாருங்க. இந்த கர்வு கீழே போகுது, இப்படி வந்து இது கீழே போகுது, இது வந்துட்டு மேலே வருது. ஓகேவா, இது மேலே வருது, அப்படியே இது கீழே வருது. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம கர்வு ரெடி பண்ணணும். ஓகேவா.